ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதயா சேனல் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான டீ கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே கேக்கை பேக் பண்ண உடனே கட் பண்ணி சாப்பிடக்கூடாது. ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறமா கேக்கை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா தான் கேக்கோடைய ரியல் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் நல்லா தெரியும். இப்போ இந்த சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான டீ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 200 கிராம் அளவு மைதா எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துட்டு அதை நல்லா சலிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மைதாவையும் பேக்கிங் பவுடரையும் இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணாமல் பேக் பண்ணோம்னா பேக்கிங் பவுடர் கேக்கில் அங்கங்கே கட்டி கட்டியாக எல்லோயிஷாக இருக்கும். அடுத்ததாக 200 கிராம் அளவு பவுடர் பண்ண சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 120 கிராம் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கிறேன். 20 கிராம் அளவு உருக்கின வெண்ணெய் எடுத்துக்கிறேன். 40 கிராம் அளவு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிறேன். அடுத்து இது கூட நம்ம கொஞ்சம் எசன்ஸ் எல்லாம் சேர்த்துப்போம். இப்போ இந்த டீ கேக் பண்ணுறதுக்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இதை ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஃபோமியாக வர வரைக்கும். இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா பவுடர் பண்ண சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். பவுடர் சுகரை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் 1/2 டீஸ்பூன் மில்க் எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். மில்க் எசன்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒன்று பைனாப்பிள் எசன்ஸ் இல்லைன்னா மில்க் எசன்ஸ் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா முட்டை ஸ்மெல் தெரியும். எசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா சலிச்சு கலந்து எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சு மிக்ஸ் பண்ணாமல் லோலியே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட உருக்கி வச்சுருக்கேன் அந்த வெண்ணெயை இதில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு முறை மைதாவை சேர்க்கும் போதும் கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக பாலையும் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். ஆயிலை கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மைதாவை ஒவ்வொரு முறை சேர்க்கும் போதுமே கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு சரியாக வரும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக சிக்கிக்கிட்டு வரும். இப்போ நான் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த நேரத்தில் பீட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஓரத்தை எல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணும்போது ஓவராக மிக்ஸ் பண்ணிடாமல் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பேக்கிங் பேனுக்கு மாற்றிட்டு பேக் பண்ணிக்கலாம். 7 இன்ச் கேக் பேனில் ஏற்கனவே நான் பட்டர் ஷீட் போட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த கேக் பேட்டரை சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்கியூர் வச்சு இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் எல்லாம் எடுத்து விட்டதுக்கப்புறமா ஒரு 3-4 முறை இது போல் டேப் பண்ணிக்கிறேன். 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 40 நிமிஷத்துக்கு இதை பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக் பேக் ஆனதுக்கப்புறமா அதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணிவிட்டு அதில் போட்டிருந்த பட்டர் ஷீட்டையும் எடுத்துகிட்டு கேக்கை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நமக்கு வேணுன்ற மாதிரி ஸ்லைசஸ் போட்டுக்கலாம். கேக்கை பேக் பண்ணதுக்கப்புறமா ஒரு 6 மணி நேரம் கழித்து கேக்கை சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் கேக்குடைய ரியல் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் தெரியும். நார்மலாக நம்ம பேக்கரி டீ கேக் சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கேக் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சி போயிடும். இன்றைக்கி வீடியோவில் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான டீ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.